அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களுடன் எனக்கு பிடித்த ஒரு வாசகத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 35 39 வசனங்கள் வரையும். அங்கே இயேசு முதல் நாள் இயேசு நிறைய குணமளித்தலை புரிகிறார். பலர் அவரை நாடி வருகிறார். நோயாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க, பேய் பிடித்தவர்களும் வந்திருக்காங்க, பேய்களையும் கொள்ளுகிறார், நோயாளிகளும் குணப்படுத்துகிறார். நிச்சயமாக அந்த இரவு முழுதும் அவர் இந்த பணியை மேற்கொண்டிருப்பார். ஆனால் மறுநாள் காலையில இயேசு தனியான ஒரு இடத்திற்கு சென்று தந்தையோடு உறவாடி கொண்டிருக்கிறார். சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நிறைய பேர் வந்திருக்காங்க, வாங்க இன்னும் குணமளித்தலை செய்யுங்க என்று சீடர்கள் கேட்கிறாங்க. ஆனால் இயேசு போல இயேசு தந்தையோடு நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருந்தார். இயேசுக்கு நல்லா தெரியுது, இந்த மாதிரி அவர் போய் சீடர்கள் பேச்சை கேட்டுட்டு போய் இந்த குணமளித்தலை மேற்கொண்டால் பிரபலமாகுவார், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஒருவேளை அதன் வழியாக கூட அவர் இறை அரசை செய்யலாம், கொண்டு வரலாம். ஆனால் இயேசுக்கு தெரியும், இது ஒரு சூழ்ச்சி. இந்த புகழ், இந்த பெயர், இந்த பிரபலம், இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி என்றால், அவர் இறை சித்தத்தை செய்வதிலிருந்து விலக செய்யும் ஒரு சூழ்ச்சி என்று இயேசு புரிந்து கொண்டார். எல்லாருக்குமே பிடிக்கும் தான், புகழ் அடையணும், பேர் வாங்கணும், பிரபலம் ஆகணும், எல்லாத்துக்கும் ஆசை. ஆனால் அது பின்னால ஒரு பெரிய மாயை இருக்குன்னு தெரியாது, சூழ்ச்சி இருக்குன்னு தெரியாது. நாம் கண்டுபிடிக்க வேண்டும், இறைவன் இதை நாம் மேற்கொள்ள விரும்புகிறாரா, இதன் வழியாக நான் இறைவன் சித்தத்தை செய்கிறோமா? ஆகவே இயேசு இதை நன்றாக உணர்ந்தார். நன்றாக உணர்ந்து சீடர்களோட எண்ணத்துக்கு இணங்காமல் நாம் வேற இடத்துக்கு போய் நற்செய்தியை போதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் இப்படியெல்லாம் நடக்கலாம், புகழ் அடையலாம், எல்லாத்துக்கும் ஆசை, புகழ் அடையலாம், பேர் எல்லாம் ஓகே, எல்லாம் சரிதான். ஆனா பார்த்துக்கணும், இது கடவுளுடைய சித்தத்தை நம்ம செய்ய வைக்குதா, கடவுளோட இணைய வைக்குதா, இது கடவுளுடைய சித்தமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலும் சாத்தானின் சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் என்றும் இறை சித்தத்தை செய்ய ஜெபத்தில் ஈடுபடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.